ஹாய் ஹலோ கைஸ். லாஸ்ட் வீடியோ நம்ம சர்க்கிள் கமெண்ட்டை பற்றி பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம ஆர்க்கை பற்றி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் ஆர்க்கு. ஸோ இதில் நிறைய ஆர்க் இருக்குது. ஸோ நம்ம ஒன் பை ஒன் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு 3 பாயிண்ட் ஆர்க் என்னன்னு பார்ப்போம். ஸோ நான் 3 பாயிண்ட் ஆர்க் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ 3 பாயிண்ட் ஆர்க்குன்றது வேற ஒன்றும் இல்லை. ஸோ 3 பாயிண்ட்டை கிளிக் பண்ணி வரையறதுக்கு தான் 3 பாயிண்ட் ஆர்க்கு. ஸோ நான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஒன்று கிளிக் பண்ண பாருங்க. ஸோ ஆர்க்கை செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் ஸ்பெசிஃபை ஸ்டார்ட் பாயிண்ட் ஆஃப் த ஆர்க் ஆர் சென்டர்னு கேட்குது. நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஒரு இடத்துல கிளிக் பண்ணுறேன். ஸோ செகண்ட் பாயிண்ட் ஆஃப் ஆர்க் கேட்குது. ஸோ செகண்ட் எங்கே வேணுமோ நான் ஆட்டோ ஆஃப் பண்ணிட்டு கிளிக் பண்ணுறேன். ஸோ நான் இங்கே வேணும் இங்கே கிளிக் பண்ணுறேன். ஸோ தேர்ட் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட் ஆஃப் ஆர்க் கேட்குது. ஸோ நான் இங்கே கொடுக்குறேன். இந்த மாதிரி 3 பாயிண்ட்டை வச்சு வரையறது தான் பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் ஆர்க்குன்னு சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு. ஸோ இந்த ஆர்க் எங்கெல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரேடியஸ் தெரியாத ஒரு இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது போக இந்த டோர் டிசைன்லாம் போடுவாங்க சிவிலில். ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துலலாம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இப்போ ரெக்டாங்கிள் ஒன்று வரைஞ்சிக்கிறேன். ஒரு டோர் ஷேப் ஒன்று வரைஞ்சிக்கிறேன். ஸோ வரைஞ்சிட்டு ஸோ கீபோர்டில் ஆர்க்கு ஏன்னு கொடுத்து ஸ்பேஸ் கொடுத்தீங்கனாலே 3 பாயிண்ட் ஆர்க்கு தான் ஓப்பன் ஆகும். ஸோ ஆர்க் கொடுத்துவோங்க இப்போ. ஸோ எந்த இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் சென்டர் ஆங்கிள் இதெல்லாம் எதுவும் ஓப்பன் பண்ணாது. ஸோ ஆர்க்குன்னு கொடுத்து நம்ம ஸ்பேஸ் கொடுத்தாலே ஃபர்ஸ்ட் இருக்கிற 3 பாயிண்ட் ஆர்க்கு தான் நம்மளுக்கு எப்பவுமே ஓப்பன் ஆகும், டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ அதில் நம்ம செலக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் ஆர்க்கு செலக்ட் பண்ணிப்போம். செகண்ட் பாயிண்ட்டுக்கு நம்ம எங்கே வேணுமோ இங்கே வச்சு அதனால நம்ம எங்கே வேணுமோ கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான டோர் டிசைன்ஸ் எடுத்து நம்ம வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அது ரெக்டாங்குலர் இருக்கிறதுல இது ட்ரிம் பண்ணால் போயிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம irregular-ஆன ரேடியஸ்க்கு நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம இந்த 3 பாயிண்ட் ஆர்க் யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்து நம்ம இப்போ ஸ்டார்ட் சென்டர் எண்டு. ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணதை பற்றி பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு 2 லைன் வரைஞ்சிக்கிறேன். ஸோ ஒரு 100, இன்னொரு 100. ஸோ 100க்கு 100க்கு ஒரு 2 லைன் வரைஞ்சிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் சென்டர் எண்டுன்னு ஒரு இந்த கமெண்ட்டை செலக்ட் பண்ணி வரைகிறேன். ஸ்டார்ட் சென்டர் எண்டுன்றது வேற ஒன்றும் இல்லை. ஸ்டார்ட் பாயிண்ட், சென்டர் பாயிண்ட், எண்ட் பாயிண்ட். ஸோ 3 பாயிண்ட் நம்ம கிளிக் பண்ணி இது பண்ணுறது தான். ஸோ இது கண்டிப்பாக எதனா ஒரு பாயிண்ட் வேணும், இல்லை நம்மளுக்கு ஒரு லைன் வேணும், எதனா ஒரு என்டிட்டி லைன் மாதிரி வேணும். ஸோ அப்படி இருந்தால் தான் நம்ம அந்த ஸ்டார்ட் சென்டர் எண்டு எதனா கொடுத்து வரைய முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பாயிண்ட் கொடுப்போம். ஸ்டார்ட் பாயிண்ட்டு கீழே பாருங்க, அடுத்து சென்டர் பாயிண்ட் ஆஃப் ஆர்க் கேட்குது. ஸோ நான் சென்டர் பாயிண்ட் மிட் பாயிண்ட் இதிலே காட்டும். ஸோ நான் இதை வச்சு கிளிக் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் எண்ட் பாயிண்ட் ஆஃப் ஆர்க் இப்படி கொடுங்க. இப்படி கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா நான் லைன் வந்து 100க்கு வரைஞ்சிருக்கேன். அந்த 100க்கு பார்த்தீங்கன்னா டயாமீட்டருக்கு ஆர்க் ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ நான் வரைஞ்சது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இப்படி வரைஞ்சதால இப்படி வந்திருக்கு. ஸோ நான் இப்போ வந்து இந்த சைட்லேருந்து இந்த சைடு வரைகிறேன் பாருங்க, அதே கமெண்டை வச்சு. ஸோ இது ஸ்டார்ட் பாயிண்ட்டு, ஸோ இது மிட் பாயிண்ட்டு, ஸோ இது எண்ட் பாயிண்ட்டு. ஸோ நம்ம டைரக்ஷன் எந்த பக்கத்துலேருந்து நம்ம வரைகிறோமோ ஸோ அந்த பக்கத்துலேருந்து ஆர்க் வந்து ஸ்டார்ட் ஆகி இப்படிக்கா வரும். ஸோ நான் இந்த பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்படி 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 வச்சு கொடுத்துருவாங்க. ஸோ அதனால இப்படி கீழே வந்து சுற்றின்னு வருது. ஸோ நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோமோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆர்க் வரும். ஸோ நம்ம இந்த டைரக்ஷனை வரையும் போது நம்ம இப்படி வரைஞ்சதே வந்து பார்த்தீங்கன்னா மாற்றியும் வரையலாம். ஸோ அது கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி நம்ம கிளிக் பண்ணும்போது இப்படி வரைஞ்சோன்னா ஆன்டி கிளாக் வைஸில் வரும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது, செகண்ட் பாயிண்ட் இது, தேர்ட் பாயிண்ட் இதுன்னு கொடுத்தேன். ஸோ இப்படி வந்திருக்கு. ஸோ இதே இது வந்து நான் கண்ட்ரோல் பிடிச்சி நான் இன்னொரு லைனில் வரைஞ்சி காட்டுறேன் பாருங்க. ஸோ இதே பாயிண்ட் ஆர்க் எடுத்துக்கிறேன். ஸோ நான் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, ஸோ மிட் பாயிண்ட்டு, ஸோ ஆர்க். ஸோ இப்படி கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி அழுத்தி வரைஞ்சதால ஆப்போசிட்டில் வந்துருக்கு. ஸோ இது நான் இன்னும் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணாமல் நான் வரைஞ்சி காட்டுறேன் இதில். ஸோ இதில் ஒன்று, இதில் ஒன்று, இதில் ஒன்று. இப்போ பாருங்க ஆப்போசிட்டில் வந்துருக்கு. ஸோ நம்மளுக்கு எப்படி வேணுமோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி டைரக்ஷன் வேணும்னா இப்படியும் மாற்றிக்கலாம். ஸோ நம்மளுக்கு இப்படி வேணும்னா இப்படியும் மாற்றிக்கலாம். ஸோ நான் இன்னொரு தடவை இதுலேயே வரைஞ்சி காட்டுறேன் பாருங்க, கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி. ஸோ கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, சென்டர் பாயிண்ட்டு, எண்ட் பாயிண்ட். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி இந்த ஆர்க் யூஸ் பண்ணுறேன்ட்டு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் சென்டர் ஆங்கிள். ஸோ இதை பார்ப்போம். ஸோ நான் இப்போ ஸ்டார்ட் சென்டர் ஆங்கிளை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டார்ட் சென்டர் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா அதுதான் 3 பாயிண்ட் வச்சு ஆங்கிளில் வந்து ஆர்க் வரையுது. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டார்ட் பாயிண்ட் ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஒரு பாயிண்ட்டாக செலக்ட் பண்ணி சென்டர் பாயிண்ட் ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆன் பண்ணிக்கிறேன், வச்சுக்கிறேன்.
ஸோ இங்கே ஒன்று கிளிக் பண்ணிடுறேன். ஸோ கிளிக் பண்ணி நம்மளுக்கு வந்து எவ்வளோ டிகிரியில் ஆங்கிள் வேணுமோ வைக்கலாம். அது ஆர்த்தோ ஆனில் இருக்கிறதால சுத்த முடியல. ஸோ ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்படி எவ்வளோ டிகிரியில் வேணுமோ ஒன்று கீபோர்டில் டைப் பண்ணியும் கொடுக்கலாம். ஸோ இப்படிக்காக பார்த்தீங்கன்னா 120 வருது. நான் 120 கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ 120க்கு ஒரு சர்க்கிள் ஒரு ஆர்க் மாதிரி ஃபார்ம் ஆகிடுது. ஸோ இதுக்கு நான் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி சின்னதாக ஒன்று போட்டு காட்டுறேன் பாருங்க. ஸோ நான் இப்போ அந்த எக்ஸசைஸ் போட்டு காட்டுறேன் பாருங்க, ஒரு நிமிஷம். ஸோ நான் லைன் கமெண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு 100க்கு ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம் ஆர்ட் ஆன் பண்ணி. ஸோ வரைஞ்சிட்டு அதே லைன் கமெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பக்கம் செலக்ட் பண்ணி ஆர்டோ பண்ணிட்டு எனக்கு இதே டிஸ்டன்ஸில் 100 ஆங்கிள் பார்த்தீங்கன்னா டேப் கொடுத்து 45 கொடுத்துக்கிறேன். என்ட்ரு 45. ஸோ 45 ஒன்று வரைஞ்சாச்சு. அடுத்து இன்னும் லைன் கேமரா செலக்ட் பண்ணி ஸோ எனக்கு இந்த பக்கம் நான் ஆங்கிள் கொடுத்து லென்த்து கொடுத்து டேப் வந்து கொடுத்து ஆங்கிள் ஒரு 135 கொடுக்குறேன். என்ட்ரு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 45க்கு ஒரு லைனும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 135க்கு ஒரு லைனும் வரைஞ்சிட்டேன். ஸோ இதுக்கு உள்ளே வந்து ஒரு ஆர்க் வரையணும். ஸோ அந்த ஆர்க் எப்படி வரைன்றதை பற்றி பார்ப்போம். ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்ட் சென்டர் ஆங்கிள் இது யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் இதே ட்ராயிங்கை காப்பி பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா ஆங்கிள் கொடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இங்கே ஒரு ஆர்க்கும் ஒன்று வரைஞ்சி வச்சுக்கிறேன். ஸோ இந்த ஆர்க்கை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் வரையணும். ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபை சென்டர் ஆங்கிள். ஸோ இந்த ஒரு கமாண்டை யூஸ் பண்ணுவோம். ஸ்டார்ட் பாயிண்ட்னா ஆர்க்கோட ஸ்டார்ட் பாயிண்ட், சென்டர்னா ஆர்க்கோட சென்டர், ஆங்கிள்னா எவ்வளோ ஆங்கிள். ஸோ அதை கொடுக்குறது தான் ஸ்டார்ட் சென்டர் ஆங்கிள். ஸோ நான் ஸ்டார்ட் பாயிண்ட் ஏதோ கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு. எனக்கு ஆர்க் ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் எனக்கு ஆர்க் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. ஸோ இதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ ஆர்க்கோட சென்டர் பாயிண்ட் கேட்குது பாருங்க, ஸ்பெசிஃபை சென்டர் பாயிண்ட் ஆஃப் ஆர்க்கு. நம்ம இதுதான் சென்டர் பாயிண்டாக நம்ம வச்சு வரைய போகிறோம். ஸோ வச்சதுக்கப்புறம் என் பாயிண்ட் கேட்கும். ஸோ நம்மளுக்கு என் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா 135 தான் எடுத்துக்கும். நம்ம 135 தான் நம்ம வந்து லைன் வரைஞ்சி ஆங்கிள் வரைஞ்சது. இங்கே கிளிக் பண்ணால் 135 தான் எடுத்துக்கும். இந்த சர்க்கிள் பார்த்தீங்கன்னா இதில் 0லேருந்து இப்படி வரும் 135. நம்ம வரைஞ்ச ஆங்கிளுக்கே நம்ம 135 கொடுத்தோம்னா வெளில வரும். ஸோ நமக்கு தேவைன்னு பார்த்தீங்கன்னா 90 டிகிரின்ற டிராயிங்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 90 டிகிரிக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு வச்சு எனக்கு இதுலேருந்து 90 வேணும். கீபோர்ட்லேயே 90 கொடுத்து என்ட்ரு கொடுங்க. ஸோ அந்த ஆர்க் ஃபார்ம் ஆகிடும். ஸோ இந்த பாயிண்ட்டை 0 வச்சு ஸோ இதுலேருந்து எனக்கு 90 டிகிரி ஆர்க் வேணும். ஸோ இதே இது நான் இன்னொரு ஆர்க் ஒன்று வரைகிறேன். இதை டெலிட் பண்ணிட்டு ஸோ இது ஸ்டார்ட் பாயிண்ட் ஆஃப் ஆர்க்கு, இது சென்டர் பாயிண்ட் ஆஃப் ஆர்க்கு. எனக்கு ஒரு 105க்கு ஒரு ஆங்கிள் ஆர்க் வேணும். ஸோ இதுலேருந்து ஸ்டார்ட் பாயிண்ட் 0லேருந்து கனெக்ட் பண்ணி ஸோ 90 டிகிரி கூட இந்த ஒரு 105 டிகிரி. ஸோ அதுக்கு அப்படியே ஆர்க் ஃபார்ம் ஆகிடும். ஸோ இப்படி தான் இந்த ஸ்பெசிஃபைஸ் அந்த ஆர்க்கு ஸ்டார்ட் சென்டர் ஆங்கிள். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் சென்டர் லென்த்து. ஸோ இது எப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ நம்ம அடுத்து ஸ்டார்ட் சென்டர் லென்த்துன்றதை பற்றி பார்ப்போம். ஸோ நான் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பெர்பெண்டிகுலராக ஒரு 2 லைன் வரைஞ்சி வச்சுக்கிறேன். ஸோ ஸ்டார்ட் சென்டர் லென்த் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆர்க்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட் கேட்குது. ஸோ நான் இதை ஸ்டார்ட் பாயிண்ட்டாக வச்சுக்கிறேன். இதோட சென்டர் பாயிண்ட் ஆஃப் ஆர்க் கேட்குது. சென்டர் பாயிண்ட்னா இதை பேஸ் பண்ணி தான் சென்டர் பாயிண்ட் ஆஃப் ஆர்க் இருக்க போகுது. ஸோ இதில் ஸ்டார்ட் பாயிண்ட் ஆஃப் சென்டர் பாயிண்ட் ஆஃப் வச்சிருக்கு. ஸோ இப்போ லென்த்து கேட்கும். ஸோ லென்த்துன்றது பார்த்தீங்கன்னா அந்த ஆர்க்கோட லென்த்து நம்ம கொடுக்குறது. இப்போ நான் ஆர்க்குக்கு ஒரு 30 கொடுக்குறேன் பாருங்க. கொடுக்குறேன். ஸோ பாருங்க இந்த ஆர்க்குக்கே நம்ம லென்த்து கொடுத்தோம். ஸோ 30 கொடுத்தோடனே இந்த ஆர்க்கு பார்த்தீங்கன்னா 30 mm தான் போயிருக்கும் டைமென்ஷன்ல. ஸோ நான் இதை டெலிட் பண்ணிட்டு இன்னொரு ஆர்க் ஒன்று வரைகிறேன் பாருங்க. ஸோ இது ஸ்டார்ட் பாயிண்ட்டு, இது சென்டர் பாயிண்ட்டு. ஸோ லென்த்து கேட்குது பாருங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு 30 வரங்க, இப்போ 75 கொடுக்குறேன். ஸோ இப்போ பாருங்க 75 அப்படியே அந்த ஆர்க் லைன் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். ஆர்க் அப்படியே ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ இந்த ஆர்க்குக்கே வந்து நம்ம லென்த்து கொடுக்குறது பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் சென்டர் லென்த்து. ஸோ இந்த ஆர்க்குக்கு நம்ம லென்த்து கொடுத்து எவ்வளோ தூரம் நம்மளுக்கு ஆர்க் வேணும். ஸோ 90 கொடுக்கலாம், 65 கொடுக்கலாம், 75 கொடுக்கலாம், எப்படி வேணா கொடுக்கலாம். ஸோ நான் 90 கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். இது லிஸ்ட்டு. ஸோ நான் 90 கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ 90 கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வந்திருக்கு. ஸோ இது ஏன் க்ளோஸ் ஆகலை, பெர்பெண்டிகுலர் க்ளோஸ் ஆகலான்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் வந்து ஆங்கிள் இல்லை. நம்ம ஆர்க்கு லென்த்து கொடுக்குறோம். ஆங்கிளில் கொடுத்தா தான் பார்த்தீங்கன்னா
ஸோ ஆங்கிள் இருக்கு பாருங்க. இதில் கொடுத்தாதான் அந்த மாதிரி எடுத்துக்கும். நான் இதில் கொடுக்குறேன் பாருங்க. ஸ்டார்ட்டு, சென்ட்ரு, ஆங்கிள் நான் 90 கொடுக்குறேன். ஆ ஸோ இதில் எடுத்துக்கும். நம்ம கொடுக்கறது பார்த்தீங்கன்னா லென்த்து கொடுக்குறோம், ஆர்க்கு லென்த்து. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லென்த்து தான் எடுத்துக்கும். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த ஆர்க்கோட லென்த்து வந்து 90 mm இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த லென்த்தை பற்றி. ஸோ இந்த ஸ்பெசிஃபை ஸ்டார்ட் சென்டர் லென்த்து இது மேக்ஸிமம் நம்ம யாரும் யூஸ் பண்ண மாட்டோம். தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எதனா ஒரு இடத்துல தேவைப்படும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் எண்ட் ஆங்கிள் அதை பற்றி பார்ப்போம். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் எண்ட் ஆங்கிள் பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு லைன் ஒன்று வரைஞ்சிருக்கேன். ஸோ இந்த கமெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன், ஸ்டார்ட் எண்ட் ஆங்கிள். ஸோ ஸ்டார்ட் எண்ட் ஆங்கிள்னா ஸ்டார்ட் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட் ஆங்கிள் கொடுக்குறது ஸ்டார்ட் எண்ட் ஆங்கிள். நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் இதை கொடுத்துக்கிறேன். ஸோ எண்ட் பாயிண்ட் கேட்குது, எண்ட் பாயிண்ட் இங்கே கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் பாருங்கள் ஃபார்ம் ஆகுது. 6, 13, 21, 27. ஸோ அது இதுக்கு இழுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஆர்க்கு வந்து கீழே வந்து சைஸ் பெருசாகுது. ஸோ இதில் நம்ம ஆங்கிள் எவ்வளோ தூரம் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஆங்கிள் வந்து அங்கே ஆர்க்கு ஃபார்ம் ஆகும். ஸோ 98. நான் ஆங்கிள் பெருசாக பாருங்க, இது ஒரு சர்க்கிள் மாதிரி வருது. ஸோ அந்த சர்க்கிளுக்கு ஏற்ற மாதிரியே அந்த ஆர்க் வந்து பெருசாகிட்டே போகுது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கிளை வச்சு யூஸ் பண்ணுறது. இதே நான் கண்ட்ரோல் எடுத்தோன்னா ஆப்போசிட்டில் மாறும் பாருங்க. ஸோ அப்படியே கண்ட்ரோல் எடுத்தோன்னா நம்மளுக்கு இந்த சைடில் இந்த ஆங்கிள் இப்படி ஆகும். கண்ட்ரோல் எடுக்கிறோம் பாருங்க, கண்ட்ரோல் எடுத்தோன்னா ஆங்கிள் இப்படி ஃபார்ம் ஆகும். ஸோ நான் ஒரு 90 கொடுத்து என்டர் கொடுக்குறேன். ஸோ இதுதான் அந்த ஸ்டார்ட் எண்டு ஆங்கிள். ஸோ இது அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம், நம்ம சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோம். நெக்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் எண்டு டைரக்ஷன். ஸோ இதை பற்றி பார்ப்போம். ஸோ நான் இப்போ ஸ்டார்ட் எண்டு டைரக்ஷன் மட்டும் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டார்ட் எண்டு நம்ம ஸ்டார்ட் பாயிண்ட் எண்ட் பண்ணி கொடுத்துக்க வேண்டாம். ஸோ ஸ்டார்ட் பாயிண்ட் இங்கே, எண்ட் பாயிண்ட் இங்கே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் போகுது பாருங்க. ஸோ அது அப்படியே ஆங்கிளில் போகுது. ஸோ 39, 42, 48. ஸோ நம்மளுக்கு எவ்வளோ இதில் டைரக்ஷன் வேணுமோ நம்ம இழுத்து அப்படியே கிளிக் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ கண்ட்ரோல் எடுத்தீங்கன்னா ஆப்போசிட்லேயும் வரும். ஸோ இப்படியே நம்ம இது பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ டைரக்ஷன் நம்மளுக்கு இப்படி வேணும் 90, ஸோ இப்படி வேணும் அப்படின்னா கூட இழுத்து வச்சு நம்ம எவ்வளோ தூரம் கொடுத்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இது. பெருசாக ஒன்றும் இல்லை, இது ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் அண்ட் ரேடியஸை பற்றி பார்ப்போம். ஸோ அதை நான் லைன் ஒன்று வரைஞ்சி வச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பாயிண்ட் ஒன்று கிளிக் பண்ணிக்கிறேன். ஸ்டார்ட் பாயிண்ட்டு, ஸோ இது எண்ட் பாயிண்ட்டு. ஸோ இது இழுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபை ரேடியஸ் ஆஃப் அப்படின்னு கேட்கும். நம்ம எவ்வளோ வேணுமோ நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இல்லை இழுத்து அப்படியே நம்ம வேல்யூன்னு வச்சுக்கணும். ஸோ இதில் 74, 69 காட்டு பாருங்க. நான் ஒரு 65 கொடுத்து என்டர் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் ரேடியஸ் செலக்ட் பண்ணி டைமென்ஷனில் செலக்ட் பண்ணி இப்போ காட்டுறேன் பாருங்க. ஸோ நம்ம கொடுத்த 65க்கு அந்த ரேடியஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து 65 வந்துடும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் எண்ட் ரேடியஸ். ஸோ ஸ்டார்ட் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட் வச்சு ரேடியஸ் நம்ம கொடுக்குறது. ஸோ இப்படியே ஒன்று கொடுக்கலாம். நம்மளுக்கு கண்ட்ரோல் வச்சு டைரக்ஷனை மாற்றி நம்ம கொடுக்கலாம். ஸோ தேவைப்பட்டா அப்படியும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம சென்டர் ஸ்டார்ட் எண்ட் இதை பற்றி பார்ப்போம். ஸோ நான் லைன் ஒன்று வரைஞ்சி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இது பண்ணிக்கிறேன். சென்டர் ஸ்டார்ட் எண்ட்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் சென்டர் பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பாயிண்ட் நம்ம எது ஸ்டார்ட் பண்ண போகிறோமோ அதை ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் எண்ட் பாயிண்ட் எதுவோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எண்ட் பாயிண்ட் கொடுத்தா அந்த அந்த பாயிண்ட்டை வச்சு அந்த ஆர்க் வந்து ஃபார்ம் ஆகிடும். ஸோ இதுக்கு நம்ம ரேடியஸ்லாம் நம்ம கொடுக்க முடியாது. ஸோ பாயிண்ட்டை வச்சு கிளிக் பண்ணி வரதுனால அது வந்து அதுவே பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆர்க் ஃபார்ம் ஆகிடும். ஸோ இது 3 பாயிண்ட் ஆர்க் மாதிரி தான். ஸோ அந்த 3 பாயிண்ட் ஆர்க்கை வச்சு ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுலேயே நம்ம டேரக்ஷனும் மாற்றி வரையலாம். ஸோ கண்ட்ரோல் ஏற்றி ஸோ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். சென்டர் பாயிண்ட் இதை வச்சுக்கிறேன். ஸோ நான் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி இங்கே கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே இப்போ இந்த சைடே வருது. ஸோ நான் கண்ட்ரோலை எடுத்து வரோம் பாருங்க. இப்போ இந்த டேரக்ஷன் மாறி வருது. ஸோ நம்மளுக்கு எந்த டேரக்ஷன்ல வேணுமோ நம்ம வச்சு இது பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் எடுத்தா இப்படிக்கா வருது, கண்ட்ரோலை விட்டா இப்போ இப்படிக்கா போகுது. ஸோ இப்படி கொடுத்து நம்ம கொடுத்துருவோம். ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் ஸ்டார்ட் எண்டு. நெக்ஸ்ட் நம்ம சென்டர் ஸ்டார்ட் ஆங்கிள் இதை பற்றி பார்ப்போம். ஸோ நான் சென்டர் ஸ்டார்ட் ஆங்கிள் செலக்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் சென்டர் பாயிண்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பாயிண்ட் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதுல இருந்து ஆங்கிள் போகுது பாருங்க. ஸோ நம்ம எவ்வளோ தூரம் வேணுமோ நம்ம எடுத்துன்னு போய் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ஆஃப் ஆன்ல இருக்கு, நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்க. ஸோ நான் ஒரு
130 கொடுக்குறவன். ஸோ இந்த ஸ்டார்ட் பாயிண்ட்லேருந்து எனக்கு 130 டிகிரி ஆங்கிளில் ஒரு ஆர்க் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதுலேருந்து 130 டெலிட் பண்ணிட்டு இன்னொரு ஆர்க் கூட வரைஞ்சிட்டேன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சென்டர் பாயிண்ட்டு, அடுத்து ஸ்டார்ட் பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் ஆர்க்கோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 80 கொடுத்து என்டர் பண்ணுறேன். 80 கொடுத்து என்டர் பண்ணோன்னே 80 டிகிரிக்கு பார்த்தீங்கன்னா ஆர்க் ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த ஆர்க் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சென்டர் ஸ்டார்ட் லென்த் இதை பற்றி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு சென்டர் பாயிண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஆர்க்கோட லென்த்து நம்ம கொடுக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ தூரம் லென்த்து கொடுக்குறோமோ அந்த லென்த்துக்கு ஏற்ற மாதிரி ஆர்க் ஃபார்ம் ஆகும். ஸோ நான் ஒரு 70 கொடுத்து என்டர் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 70 எம்எம்க்கு பார்த்தீங்கன்னா ஆர்க் ஃபார்ம் ஆகுது. ஸோ இது ஆங்கிளில் ஃபார்ம் ஆகுது, லென்த்தில் ஃபார்ம் ஆகும். ஸோ இதோட லென்த் பார்த்தீங்கன்னா 70 எம்எம் இருக்கும். ஸோ இந்த சென்டர் ஸ்டார்ட் எண்டு, இந்த சென்டர் ஸ்டார்ட் ஆங்கிள், இந்த சென்டர் ஸ்டார்ட் லென்த், ஸோ இது மூணும், ஸோ இந்த மூணும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்று தான். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பாயிண்ட், சென்டர் பாயிண்ட், எண்ட் பாயிண்ட் இருக்கும். இது சென்டர் ஸ்டார்ட் எண்ட் பாயிண்ட் அப்படின்ற மாதிரி வரும். இது மூணும், இந்த மூணும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே இதுதான். ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் சென்டராக வரும். ஸ்டார்டிங் பாயிண்ட் நம்மளுக்கு எங்கே வேணுமோ அங்கே வரும். ஸோ கிட்டத்தட்ட நம்மளுக்கு எது தேவைப்படுமோ அந்த இடத்துல வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்டினியூ, அதை பார்ப்போம். ஸோ நான் கண்டினியூ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 லைன் வரைஞ்சிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் லைன் ஒரு 100, இன்னொரு லைன் பார்த்தீங்கன்னா ஒரு 100. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்க் ஒன்று வரைஞ்சிக்கிறேன். ஸ்டார்ட் லென்த்தை வச்சு சென்டர் ஸ்டார்ட் ஆர்க் ஆன்ல ஆஃப் பண்ணிட்டு ஒரு 65க்கு வரைஞ்சிக்கிறேன். 65 வரைஞ்சி முடிச்சிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை இது டெலிட் பண்ணுறேன். இது உங்களுக்கு புரியாதா? ஸோ இப்போ நான் வந்து கண்டினியூ ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறேன். ஸோ கண்டினியூ ஆப்ஷன் செலக்ட் பண்ணே பாருங்க. ஸோ நம்ம வரைஞ்சி முடிச்ச கடைசி பாயிண்ட் எங்கவோ, ஸோ அந்த இடத்துல இருந்து ஒரு ஆர்க் ஃபார்ம் ஆகும். ஸோ அங்கேருந்து நம்ம வரைஞ்சி எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் வேணுமோ நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இதுல இருந்து எனக்கு ஒரு 90 mm டிஸ்டன்ஸ் வேணும்னு கொடுத்து என்டர் பண்ணா, ஸோ அதுலேருந்து 90 mm வந்து பார்த்தீங்கன்னா ஆர்க் ஃபார்ம் ஆகிடும். ஸோ இப்படி கொடுக்கலாம். ஸோ இன்னொரு நான் ஒரு லைன் ஒன்று வரைகிறேன் பாருங்க. ஸோ ஆர்க் ஆன் பண்ணி ஒரு 100 கொடுத்து நான் ஸ்பேஸ் கொடுத்து வெளில வந்துடுறேன். இப்போ மறுபடியும் கண்டினியூவில் போயிட்டு கிளிக் பண்ணுறேன். ஸோ கடைசியாக நான் எங்கே விட்டனோ அந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஃபார்ம் ஆகி அந்த ஆர்க் மாதிரி வந்துடும் கண்டினியூஸில். இதில் ஆர்க்கோட லென்த் பாருங்க காட்டுது. நான் ஒரு 50 கொடுத்து என்டர் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஒரு 50க்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்க் ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ 50 டயாமீட்டர். ஸோ இதில் ரேடியஸ் 25 வந்துருக்கு. ஸோ நான் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்லாட் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கேருந்து ஒரு 100 கொடுத்து என்டர் கொடுத்து ஸோ கண்டினியூட்டி செலக்ட் பண்ணி ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்படி கொடுத்து இப்படி பண்ணிக்கலாம். ஸோ வேலை கொஞ்சம் சீக்கிரமாக முடியும் இந்த மாதிரி ஸ்லாட் வரையத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த டைரக்ஷன் பற்றி. ஸோ கண்டினியூஸ் ஆர்க் பற்றி. ஸோ அவ்வளோதான் மொத்தம் இந்த ஆர்க் வீடியோ. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்கிற டாபிக்லாம் பார்ப்போம். ரெக்டாங்கிள், பாலிகன், ஸோ எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணோம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஓகே, பாய்.